வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் கிழச்சாலை கிராமம் அகோரமூர்த்தி. பாருங்கள், இது நாங்கள் வாழ்ந்த ஓட்டு வீடு. இப்போ இருக்கோம். 2 தம்பிகள் குடியிருக்காங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடு. ஒரு பண்ணை வீடு மாதிரி, ஜமீன் வீடு மாதிரி இருக்கு பாருங்கள். அந்த காலத்து ஓட்டு வீடு, அப்பா கட்டிய வீடு. குழு குழு குழுன்னு இருக்கும். அக்னி நட்சத்திரம் அவ்வளோ ஆரோக்கியமாக குழு குழுன்னு இருக்கும். இது பாதாம் மரம். வீட்டை சுற்றி மரங்கள் நிறைய வளர்க்கணும் சார். பாதாம் மரம். இது காலத்தின் கட்டாயமாக நாங்கள் கட்டிய மாடி வீடு. வேம்பு, அப்படி தென்னை மரங்கள், வேம்பு தென்னை மரங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மாடி ஓரம் முருங்கை மரம். மாடியில் உடற்பயிற்சி செய்யறதுக்காக வந்தோம். உடற்பயிற்சி முடிச்சுட்டு போகும்போது அந்த கீரை பறிச்சுட்டு போகலாம். தினசரி கீரை குழம்பு வைக்கலாம், கீரை சுண்டி சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா முருங்கைக்காய். இப்போ முருங்கைக்காய் சீசன். அதிகமாக முருங்கைக்காய் இந்த வருஷம் நிறைய காய்ச்சிருக்கு. பறிச்சுட்டு போய் சாம்பார் வைக்கலாம், கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே தென்னை மரங்கள். மறுபடியும் இங்கே முருங்கை மரம். ஓரத்துலலாம் வாழை. அதில் கீரை வகைகள், வெண்டி கொத்தரன் காய்கறி வகைகள், கொய்யாப்பழம், மறுபடியும் வேம்பு, கொல்லைப்புறம். அது செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி செடி அந்த செம்பருத்தி மொட்டுகள், அந்த மொட்டை கஷாயம் வச்சு சாப்பிட்டா கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு நல்லதும்பாங்க. புங்க மரம். புங்க மரத்துக்கு கீழே வீட்டுக்கு பின்னாடி ஒரு விறகடுப்பு. பெரும்பாலும் அந்த விறகடுப்பு சமையல் தான். விறகடுப்பு, மண்பானை சமையல். ஒரு அற்புதமான கிராமத்து சூழலுங்க. நகர்ப்புறத்துக்கு போயிட்டே இருக்காதீங்க. நகர்ப்புறத்தில் வசிக்கிற நகர்ப்புற வாசிகள் வர வழி இல்லை. ஆனால் கிராமப்புறத்தில் உள்ளவங்க ஒருபோதும் நகரத்தை தேடி போகாதீங்க. கிராமம் என்பது நிகழ்கால சொர்க்கம். அதை விட்டுட்டு நீங்கள் நகர்ப்புறத்துக்கு மாறாதீங்க. எல்லோரும் கிராம பகுதிக்கு வாருங்கள். நன்றி, வணக்கம். காலை பொழுதில் உடற்பயிற்சி செய்ய மறக்காதீங்க ஐயா. நிச்சயமாக ஒரு 20 நிமிஷமாவது சும்மா கை காலாவது ஆட்டுங்க. உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா தினசரி மாத்திரைகள் சாப்பிட்றதுலேருந்து விலகி நிற்கலாம். நன்றி, வணக்கம். கிராமத்திற்கு வாருங்கள். நன்றி, வணக்கம்.